சல்யூட்டை பாருங்க, அந்த சல்யூட்டை என்ன ஸ்டைலா இருக்கு. விஜய் அடிச்சதை சொல்ல த்ரிஷா அடிக்கிறத சொன்னேன். எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து நம்ம தலைவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடி ஏற்ற போறாரு. ஸோ எல்லாருமே வந்து டிவிகே ஃபேன்ஸும் சரி, விஜய் ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தோட இருந்தோம். அது இல்லாமல் வந்து சங்கீதா அவர்கள் வந்து மேபி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இப்போதான் டிவோர்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஃபேமிலியோட இங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. சந்தோஷமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் எல்லாருமே ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி இந்த மீம்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பரவிட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் தான் பயங்கரமா கொடுத்திருந்தாங்க. சங்கீதா வரல, ஆனா சங்கீதா ரீப்ளேஸா த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. எல்லாரும் வந்து இந்த டிவிகே ஏட்டர்ஸோ விஜய் ஏட்டர்ஸோ வந்து ஒரே சந்தோஷமாயிட்டாங்கப்பா, எங்களுக்கு ஒரு செம்ம கண்டென்ட் இருக்கு அப்படி இப்படின்ட்டு. இல்ல எனக்கு என்ன புரியல, என்ன கண்டென்ட் இருக்கு. அவங்க வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா வராங்க. இதுல என்ன இருக்கு, ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை வந்து பண்ண போறாரு. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து கூட்டின்னு போக மாட்டீங்களா? நீங்களே வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை பண்றீங்கப்பா, அப்போ வந்து உங்களோட க்ளோஸா இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூட்டு போக மாட்டீங்களா எங்கேயோ? அந்த மாதிரி தான் அவர் வந்து கூட்டு போனாரு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து மாண்புமிக்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும் போது, விஜய் அவர்கள் சொல்லும் போது த்ரிஷா அவர்கள் வந்து லைட்டா அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ல வந்து கண்ணீர் விட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோ இந்த மாதிரி நான் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் பண்ணா அவங்க வந்து கண்ணீர் விட தான் செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை விட்டு மெயின் சிக் சைட் சிக்குன்னு வந்து சொல்றதுலாம் ரொம்ப தப்பு. தப்பு பண்றவன் தான் சும்மா பயந்து 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 தப்பு பண்ணுவான். என் தலைவன் தப்பா பண்றான், அதனாலதான் வந்து எங்க போனாலும் கூட்டு போறான். அதை விட்டு வந்து சும்மா வந்து நோண்டிட்டு இருக்க கூடாது.